இன்றைக்கி பச்சை பயிறு பரங்கிக்காயும் சேர்த்து ஒரு கடையில் தான். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கேஸில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் பச்சை பயிரை நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஊற வச்சும் செய்யலாம். இந்த மாதிரி வறுபட்ட பிறகு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை கழுவிக்கலாங்க. அரை மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிட்டு இது கூட பரங்கிக்காவை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள், 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து மேலாப்பில் கலந்துட்டு மூடி கேஸில் எடுத்து வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில்லாம் வர கேப்பில் தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ விசில் வந்து ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். ஒரு மேஷரோ மத்தோ வச்சு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கோங்க, நைஸாக கடைஞ்சிட வேண்டாம். இப்போ கேஸில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கடைஞ்சி வச்சுருக்க பச்சை பயிறு பரங்கிக்காய் கடையில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அவ்வளோதாங்க, பச்சை பயிறு பரங்கிக்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.